ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாக என் பிள்ளைக்கு நல்ல செய்தி தர உன் வாசல் முன் நிற்கிறேன் தங்கமே. என் செல்வமே, வயதுக்கு மீறிய அனுபவத்தை தந்து செல்கிறேன் நான் என்று கலக்கம் கொண்டிருக்கிறாய். உனது துன்பங்களை எல்லாம் களைந்து விடுவேன் தங்கமே. வாழ்க்கையில் இப்போது உன்னை விட சிலர் சிறப்பாக வாழலாம். ஆனால் உன் வாழ்க்கையை உன்னை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் நிலையானது பணம் அல்ல, பொருள் அல்ல, நம்பிக்கை நிறைந்த அன்பு மட்டும்தான். வாழ்க்கையில் உன்னை போல் நேர்மையாக உள்ளவனை அழ வைக்கத்தான் செய்கிறது. நேரத்திற்கேற்ப மாற்றி பேசுபவனை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. இதை நினைத்தே நீ கலங்குகிறாய். உண்மைதானே? உண்மைதானே தங்கமே? எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறார்களோ அதே இடத்தில் நான் உன்னை செதுக்கி உயர்த்தி பார்ப்பேன். கவலையே படாதே. நேரத்திற்கேற்ப மாற்றி பேசுபவர்கள் இங்கு வாழத்தான் செய்கிறார்கள். ஏன்னா தேவைக்கு பந்தியிலும் தேவை முடிந்ததும் சந்தியிலும் வீசப்படும் வாழை இலை போல்தான் இங்கு பலரது வாழ்க்கை உள்ளது. பலரது வாழ்க்கை நிலை இப்படிப்பட்ட சூழலில்தான் உள்ளது. வேணும் என்கும்போது உன்னிடம் இனிக்க பேசுவார்கள். வேண்டாம் என்பது நினைக்கும் போது, அல்லது உன்னை தேவையில்லை என்று நினைக்கும் போது குப்பையில் தூக்கி போடுவது போல் பலார் என்ற முகத்தில் அறைவது போல் பேசிவிடுவார்கள். ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வு, மாறுதல் என்பது காயத்திற்கு நிரந்தர தீர்வு. உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வழி என்ன தெரியுமா? உன் கூடவே இருந்து சிரிச்சு பேசி உன்னை மயக்கி உன்னிடம் உள்ளவற்றை எல்லாம் வாங்கி உன் முதுகில் கடைசியில் குத்ததிய மட்டுமில்லாமல் ஒன்றும் செய்யாதது போல் நடித்து கொண்டிருக்கும் போலி உறவுகள், கெட்ட உறவுகளின் நெருக்கமே. அளவுக்கு அதிகமாக பேசி காயப்பட்ட பின்புதான் யாரிடமும் பேச வேண்டாம் என்ற மனநிலை வருகிறது உனக்கு. அவர்கள் இப்படி சொன்னார்கள், அப்படி சொன்னார்கள் என்று கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்ற பேச்சுக்கு இடமே இருக்காது. உனக்கு திறமை உண்டோ இல்லையோ, தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் மன துணிவும் இருந்தாலே போதும். உன்னால் எதையும் சாதிக்க முடியும். பிறருக்காக இறக்கப்படுவதில் தவறே இல்லை. ஏன்னா உன்னுடைய குணம் அவ்வளவு தங்கமே. யாரிடமும் பகைமை காட்ட மாட்டாய், எனக்கு தெரியும். யாரிடமும் சிரித்துதான் பேசுவாய். கோபத்தில் கூட வாயை விட்டு விட மாட்டாய். நிச்சயமாக சூழ்நிலை மாறும்போது சிலரது வார்த்தைகள் மாறத்தான் செய்யும். ஏன் பலரது முகங்கள் கூட மாறும். மற்றவங்களோட மனசை கவர்வது உன்னுடைய அறிவல்ல, அழகல்ல. நீ பழகும் விதமும் நீ மதிக்கும் குணத்தில் தான் உள்ளது. நீ பழகும் விதம் எத்தகையது என்று எனக்கு தெரியும். நீ மற்றவங்கள்ட்ட மதிக்கும் குணம் எத்தகையது என்று எனக்கு தெரியும். நான் தான் உன்னை சொல்லிவிட்டேனே உன் குணம் எவ்வளவு உயர்ந்தது என்று. யாரிடமும் கடிந்து கொள்ள கூட மாட்டாய். எல்லோருக்கும் நீ நல்லவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது சொல்கிறேன் கேள். உனக்கு நல்லவர்களாக இருப்பவர்களுக்கு மட்டும் நீ நல்லவர்களாக இருந்தால் போதும். உன் அருமை புரியாதவர்களுக்கு, உன் அன்பை புரியாதவர்களுக்கு, உன் நேசம் புரியாதவர்களுக்கு, உன் பாசம் புரியாதவர்களுக்கு குறைகள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையை பற்றி நீ அதிகமாக யோசிக்கிறாய். வாழ்க்கையை பற்றி நீ அதீதமாக யோசிக்கிறாய். என்னென்னமோ நினைக்கிறாய், என்னென்னமோ கற்பனையெல்லாம் பண்ணிக்கிறாய். முதலில் வாழ்க்கையை பற்றிய கவலைப்படுவதை மட்டும் நிறுத்திவிடு. உன்னை வெறுத்து கொண்டிருக்கிறார்களா? வெறுத்துட்டு போகட்டுமே. அதனால் உனக்கு நட்டமே இல்லை, அவர்களுக்குத்தான் நட்டம். கவலைப்படாது. அவர்களுக்கு உன் அருமை புரியவில்லை, உன் அன்பை பெற தகுதி இல்லை என்று நினைச்சிக்கோ. நான் சொல்வது புரிகிறதா? நீ எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. தெரிந்திருந்தாலும் தெரியாதது போல் நடிப்பார்கள். ஏன்னா அப்படிப்பட்டவளிடம் நீ பழகியிருக்கிறாய். நீ எனக்காக என்ன செஞ்சப்பா அப்படித்தான் கேட்பாங்க. அதுவும் கூட்டத்தில் நின்று எழுந்து கேட்பார்கள். நீ எவ்வளவோ பண்ணியிருப்பாய், எவ்வளவோ உதவி பண்ணியிருப்பாய், நன்மைகள் செய்திருப்பாய், பொருளையும் கொடுத்திருப்பாய், என்னென்ன கொடுக்க வேண்டுமோ கொடுத்திருப்பாய். ஆனால் ஒரு கேள்வி கேட்பார்கள், நீ எனக்காக என்ன செய்தாய் என்று. அந்த இடத்தில் நீ பேசக்கூடாது. அந்த இடத்தில் பேசாமல் அமைதியாக வந்துவிடுவதுதான் நல்லது. பேசுவது ஒரு திறமைதான், இல்லை என்று சொல்லவில்லை. பேசாமல் இருப்பது பெரிய திறமை. மற்றவர்களுக்காக நீ விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து செல்வதும் தப்பே இல்லை.
ஒரு நாள் அவர்களை குத்தும் என்பதை விட கொல்லும் வலியால் துடிப்பார்கள். அமைதியாக இருப்பது மிக மிக கடினமான விஷயம்தான். ஆனால் அப்படி இருக்க பழகிவிட்டால் நிம்மதி உன்னை தேடி வருமே. நான் சொல்வது புரிகிறதா? உன்னிடம் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லட்டுமா? நான் உன்னிட்ட எங்கும் எப்போதும் இருக்கிறேன். எந்த ஆபத்திலிருந்தும் நீ காப்பாற்றப்படுவாய் என்பதில் சந்தேகமே இல்லை. வயதுக்கு மீறிய சோதனையை அனுபவிக்கிறேன் என்று மட்டும் புலம்பாதே, நினைக்காது. உன் சாய் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போராடி கொண்டிருக்கிறேன். காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்லும் என்று உனக்கு அடிக்கடி கூறுவதன் காரணம் உனது நம்பிக்கை, உனது சகிப்புத்தன்மை, உன் பொறுமை நிலைத்து நிம்மதியான வாழ்க்கையை உருவாக்குவதற்காகத்தான். எப்போதுமே நீ என்னுடைய அரவணைப்பில் தான் வளர்ந்து வருகிறாய். நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட சிரிச்ச முகத்தோடு தளராத நம்பிக்கையோடு எதிர்கொண்டு பார்த்தாய். எனக்கு தெரியும், உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும். ஆனாலும் இதை பின்பற்றினாய். சிறிது கடினம் அல்ல தங்கமே, சிறிது கடினமான விஷயம் அல்ல, மிகப்பெரிய விஷயம். அதை முயற்சி செஞ்சுதான் பார்த்தாய், அதை முயன்றுதான் பார்த்தாய். உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடும் என்று நான் சொன்னேன், நம்பிக்கை தந்தேன். நீ சந்தோஷமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நீ அன்பு செலுத்தும் உறவு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற உறவுதான் உன் வாழ்க்கையின் பொக்கிஷம் என்று சொன்னேன். அமைதியாக கேட்டாய், அமைதியாக செயல்பட்டாய். இதோ அதற்கான பலனை தரப்போகிறேன். உனக்கான உறவு உன்னிடம் வந்து சேரப்போகிறது. உனக்கான உறவு உன் கையில் வந்து கிடைக்கப் போகிறது. தங்கமே, நீ எதை எதிர்பார்த்து இருந்தாயோ அதை உனக்கு கிடைக்கச் செய்ய போகிறேன். வாழ்க்கையில் எல்லா பயணங்களும் சுகமாய் முடிவதில்லை என்று சொல்கிறாய், உண்மைதான். வழி தவிர போகும் சில பயணங்கள் தான் வாழ்க்கையே கற்றுக் கொடுக்கிறது. மற்றவங்களை பற்றி நீ அறிஞ்சுக்கிடவே வேண்டாம். அவர்களை பற்றி எண்ணம் வேண்டாம். உன்னை பற்றி மட்டும்தான் நினைக்கணும், உன் குடும்பத்தை பற்றி மட்டும்தான் நினைக்கணும். உன்னை பற்றி மற்றவங்கள்ட்ட கூட பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இரண்டுமே உன் நிம்மதியை கெடுத்து விடும் என்று நீ மறக்காது. ஏன்னா எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் திரும்பவும் சொல்கிறேன், அவர்கள் கேட்கும் கேள்வி நீ என்னப்பா செய்தாய் என்று தான் கேட்பார்கள். எனக்கென்ன செய்தாய், என்ன நன்மை செய்தாய் என்று படக்கென்று பேசுவார்கள். விட்டுவிடு, அதையெல்லாம் விட்டுவிடு. திரும்பவும் சொல்கிறேன், தேவைக்காகத்தான் பழகுகிறார்கள். நீ அப்படி அல்ல. நீ எப்போதும் ஒரே மாதிரியாக இரு. என் பிள்ளை நீ, என் தங்கப்பிள்ளை, செல்லப்பிள்ளை, வைரப்பிள்ளை. நான் சொல்லும் அறிவுரை எல்லாம் கேட்டுக்கோ, உன் மனசில் ஏற்றிக்கோ, அதன்படி நடந்துக்கோ, பக்குவப்பட்டுக்கோ. வாழ்க்கையை வாழ பக்குவப்பட்டு கொண்டால் உன் வாழ்க்கை எங்கோ சென்றுவிடும், புகழின் உச்சிக்கு சென்றுவிடும். நீ நன்றாக இருப்பாய் குடும்பத்தோடு. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.